எவ்ரிவன். 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒருத்தன் பேர் தினேஷ், இன்னொருத்தன் பேர் கார்த்திக். தினேஷ் வந்து கோல்டு அக்குமுலேட் பண்ணிட்டு இருக்கான். கார்த்திக் வந்து சிப் யூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். 2 பேரும் ஒரு 10 இயர்ஸ் டவுன் ஃப்ரேமில் வந்து இதை பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் ஒருத்தன் ஃபினான்ஷியலாக பயங்கரமாக ஸ்ட்ராங் ஆகிட்டான். ஆனால் ஒருத்தன் மட்டும் இன்னும் ஸ்ட்ரகிள் ஆகிட்டே இருக்கான். எதனால் இது என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் திங், ரியாலிட்டிக்கு வருவோம். ரியாலிட்டியில் நம்ம சேலரி வாங்குகிறோம், கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம வந்து ஒரு சேலரி ஏர்ன் பண்ணுவோம். சேலரி ஏர்ன் பண்ணுறதுல நிறைய பேருக்கு இருக்க பிரச்சனை சேவ் பண்ணுறது தெரியாது. சரி, கஷ்டப்பட்டு இழுத்து பிடிச்சி சேவ் பண்ணிட்டாலும் அதை எங்கே இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியாது. சில பேர் என்ன சொல்லுவாங்க, கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணு. இன்னொருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, சில பேர் என்ன சொல்லுவாங்க, சிப்பில் இன்வெஸ்ட் பண்ணுங்கன்றாங்க. நான் எதை சூஸ் பண்ணுவேன்? எனக்கு என்னோடய கோலுக்கு எதை நான் சூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும், அதை உங்களால் டிசைட் பண்ண ஒரு டிசைடிங் ஃபேக்டராக இந்த வீடியோ உங்களுக்கு இருக்குங்க. ஃபர்ஸ்ட் திங், இது கோல்டுக்கும் சிப்புக்கும் என்ன டிஃப்ரென்ஸ், அதை பற்றி ஒரு டீப்பான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் மட்டும்தான் உங்களால் வந்து எதில் இன்வெஸ்ட் பண்ணணுன்ற ஒரு நாலேஜ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் திங், டீப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் கோல்டு. எதனால் கோல்டு இவ்வளோ ஃபேமஸ் இந்தியாவில்? என்ன இருக்குது அந்த கோல்டில்? ஏன் ரொம்ப பீப்புள் ரொம்ப அப்சஷனாக இருக்காங்க? அதில் என்னதான்ப்பா இருக்குது அந்த கோல்டில் அப்படின்னா, கோல்டு வந்து நம்ம ஃபேமிலி இன்ஹெரிட்டன்ஸ், லைக் காலங்காலமாக ஃபேமிலியில் கோல்டு வாங்கினாங்கன்னா அது ஈஸியாக விற்க மாட்டாங்க. செகண்ட், மேரேஜில் ஈவன் பொண்ணு கொடுக்குறதோ இல்லை பையன் சம்திங் லைக் நம்ம மேரேஜில் 2 சைடு, பாய் சைட்லேயும் கேர்ள்ஸ் சைடு 2 சைட்லேயுமே வந்து கோல்டு வந்து இன்வால்வ்மெண்ட் இருக்கும். நம்ம ட்ரெடிஷ்னலாக வந்து கோல்டு கூட ரொம்ப அட்டாச் ஆகிருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து கோல்டு வந்து ஒரு மெட்டலாக பார்க்க மாட்டோம், ஒரு கமோடிட்டி, ஒரு மெட்டலாக யாருமே நம்ம இந்தியன்ஸ் பார்க்க மாட்டோம். இட்ஸ் லைக் நம்ம ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப அட்டாச் ஆகிருப்போம். எதனால் அந்த மாதிரி ரொம்ப எமோஷ்னலாக அட்டாச் ஆகுன்ற சென்ஸ், நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், நம்ம நிறைய விஷயத்தில் வந்து கோல்டு வந்து நம்ம கூட வந்து நம்ம லைஃப்பில் வந்து இணைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ கோல்டோட ஸ்ட்ரென்த் என்னென்னா, என்ன ஒரு க்ரைசிஸ் வந்தாலும் உங்களுக்கு பர்சனலாகவும் சரி, ஈவன் கண்ட்ரி வைஸாக இருந்தாலும் சரி, கோல்டை வந்து ஈஸியாக லிக்விடேட் பண்ணலாம். ஈவன் நம்ம ரீசெண்ட் டைம்ஸில் ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ்னால என்ன இருக்குது, ஈவன் கண்ட்ரீஸ்லாம் வந்து கோல்டை சேஸ் பண்ணி அந்த கோல்டை அக்குமுலேட் பண்ணிடுறாங்க. எனக்கு எதனா ஒரு பிரச்சனைனா நான் டக்குன்னு கோல்டை வந்து செல் பண்ணிவிட்டு அதை லிக்விடேட் பண்ணி எனக்கு அதர் கமாடிட்டி, அதர் எனர்ஜிஸ்லாம் வாங்குறதுக்கு ஈஸியாக யூஸ் பண்ணலாம். ஆனால் கோல்டு ஒரு பெரிய ட்ராபேக் இருக்குங்க. என்ன ட்ராபேக்னால், நீங்கள் கோல்டு அக்குமுலேட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா, சேவ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா, கோல்டில் என்னென்னா உங்களுக்கு இன்கம் வராது. ஸோ உங்களுக்கு க்ரோத் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். க்ரோத் இருக்கும். பட் ரீசெண்ட் டைம்ஸ் லைக் லாஸ்ட் 2 இயர்ஸில் க்ரோத் வந்து பயங்கரமான ஹியூஜ் ஆக்சுவலாக இந்த கோல்டில் கம்பேர்ட் டு அதர் அசட்ஸ், ஸ்டாக் மார்க்கெட் எவ்ரி திங் கம்பேர் பண்ணால் கோல்டில் வந்து பயங்கரமான ஒரு இது. பட் ஹிஸ்டாரிக்கலாக பார்க்கும்போது கோல்டு வந்து நிறைய இடத்துல ஸ்டாக்னண்ட் ஆகி பெரிய இன்க்ரிமெண்ட் இல்லாமல் போனதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இதுதான் கோல்டில் வந்து இது. ஸோ நீங்கள் பிளான் பண்ணும்போது கோல்டு உங்களுக்கு எவ்வளோ தேவை? இந்தியாவிலே சொல்கிறாங்க, இந்தியன் கவர்மெண்ட் லைக் ஒரு நார்மல் ரூல், ஃபினான்ஷியல் ரூல் என்ன சொல்லுவாங்கன்னா, கோல்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு பாயாக இருந்தால், ஒரு மென்னாக இருந்தால் ஒரு 200 கிராம்ஸ் வந்து வச்சுக்கோங்க ஒரு சேஃப்டிக்கு. சப்போஸ் உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி, ஒரு க்ரைசிஸ் உங்களுக்கே பர்சனலாக நடக்குதுன்னா, நீங்கள் கோல்டை வந்து ப்ளெட்ஜ் பண்ணி அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அந்த ஒரு பேட் சுச்சுவேஷன்லேருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மென்னுக்கு வந்து 200 கிராம்ஸ், ஒரு மேரிட் உமனுக்கோ இல்லை நார்மல் உமனுக்கோ அன்மேரிட் உமனுக்கோ 400 கிராம்ஸ் வந்து வச்சுக்கிறது ஒரு சேஃப்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு கோல்டு பற்றி பார்த்தது. செகண்ட் திங், டீப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் சிப்னா என்ன? சிப்புன்றது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னு சொல்லுவாங்க. என்னது அப்படின்னா, மாதம் நீங்கள் ஒரு அமௌண்ட்டை பர்டிகுலராக செப்பரேட்டாக எடுத்து வச்சு அதை நீங்கள் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுறது. ஸ்டாக் மார்க்கெட் இன் சென்ஸ் பர்டிகுலர் ஷேர்ஸ், அந்த கம்பெனி பிடிச்சிருக்கு, அவங்க பண்ணுற ஆக்டிவிட்டீஸ் நல்லா இருக்குது, இந்த கம்பெனி க்ரோ ஆகும்னு நினச்சி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறது இருக்குங்களா, அதை நீங்கள் சிப் மூலமாக பண்ணலாம். ரெண்டாவது, இல்லை எனக்கு பர்டிகுலர் கம்பெனி மட்டும் இல்லை, எனக்கு ஒரு காம்பினேஷனில் வேணும் அப்படின்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போகலாம். என்னென்னா, நிறைய பேர் தப்பாக எடுத்துக்கிறாங்க, சிப்புன்றது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை, சிப்பு மோட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? அதனால் சிப்புன்றதை நம்ம ப்ராப்பராக தெரிஞ்சு எந்த இதில் பண்ண போகிறோன்னு தெரியணும். ஸோ சிப்புக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது, அதில் ஒரு இடன் ஜெம்மும் இருக்குது. என்னென்னா, சிப்பில் என்ன இடன் ஜெம்முன்னு கேட்குறீங்களா? சிப்புக்கு இடன் ஜெம் என்னென்னா காம்பவுண்டிங்னா ஒரு பாப்புலரான ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது, காம்பவுண்டிங் இஸ் த 8th வண்டர். நீங்கள் அந்த 8th வண்டரை பார்க்கணுன்னா நீங்கள் நிறைய டைம் வந்து வெயிட் பண்ணணும். பேஷன்ஸ் இஸ் த கீ. டைம் ரொம்ப நீங்கள் விட்டு
நீங்கள் அந்த டைம் கொடுக்குறத பட்சத்தில் தான் நீங்கள் வந்து உங்களால் வந்து அந்த காம்பவுண்டிங்கை பார்க்க முடியும். சரி, காம்பவுண்டிங்னா என்ன? நீங்கள் ஒரு பிரின்சிபல் வச்சுருப்பீங்க, அந்த பிரின்சிபலுக்கு ஒரு இயரில் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். இது ஓவர் பீரியட் ஆஃப் டைமுக்கு இது பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஒரு பெரிய ஹியூஜ் கார்பஸாக இருக்குங்க. அதுதான் இது வந்து சிப்போட பியூட்டியை. ஸோ நீங்கள் வந்து என்னோடய அமௌண்ட்டை சேஃபாக ப்ளே பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா கோல்டில் போகலாம். ஆனால் நீங்கள் பயங்கரமான ஒரு க்ரோத் மைண்ட் செட்டில் இருக்கீங்க, எனக்கு பயங்கரமாக வேணும் இன்வெஸ்ட்மெண்ட், நான் போட்ட கார்பஸ்லேருந்து கொஞ்சம் அதிகமாக வேணும், பட் என் டைம் ஃப்ரேம் நிறையா இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சிப் போகிறது பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சிப்பில் பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம், டைம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ரியல் டேட்டா கம்பேரிசன் பார்க்குங்களா? ரியல் டேட்டாவில் என்னென்னா ரியல் லைஃப்பில் நடக்கிற ஒரு சீனரி சொல்கிறேன். இப்போ நீங்கள் கோல்டு வாங்குறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 5,000 ருபீஸ் பர் மந்த்துக்கு நீங்கள் கோல்டு வாங்குறீங்க. அதே 5,000 பர் மந்த்துக்கு வந்து நீங்கள் வந்து சிப் மோடு யூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இதை நீங்கள் கண்டினியூஸாக லாங் ரன்னில் பண்ணும்போது எதில் உங்களுக்கு அதிகமான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் லைக் க்ரோத் இருக்குன்னா கம்பேர்ட் டு கோல்டு சிப்பில் இருக்கும். ஏன்னா கோல்டோட ஆவரேஜ் வந்து உங்களுக்கு 6 to 10% தான். சிப்பில் நீங்கள் பண்ணுற மோட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஈஸி 10 to 15% வந்துடும். ஸோ உங்களுக்கு லாங் டேர்மில் பார்க்கும்போது சிப் வந்து பயங்கரமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் நீங்கள் கோல்டையும் கொஞ்சம் வச்சுக்கணும், பேலன்ஸ் பண்ண தெரியணும். அதுதாங்க ரொம்ப முக்கியம். பர்ஃபெக்ட் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. பர்ஃபெக்ட் ஸ்ட்ராட்டஜி என்னென்னா நீங்கள் 70% கோல்டில் வச்சுக்கணும், 30% வந்து 70% சிப்பில் வச்சுக்கணும், 30% வந்து கோல்டில் வச்சுக்கணும். என்ன காம்பினேஷன்? இது வந்து இண்டிவிஜுவலோட ரிஸ்க் ஃபேக்டருக்கு ஏற்ற மாதிரி மாறும். சில பேர் ரொம்ப அக்ரெசிவாக இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, சில பேர் நான் வந்து சேஃபராகவும் ப்ளே பண்ணுவேன் நினைக்கணும். ஸோ என்ன கேட்டால் என்னோடய பர்ஃபெக்ட் ஸ்ட்ராட்டஜி என்னென்னு நான் கேட்டால் 70-30 சொல்லுவேன். ஏன் 70-30னா எனக்கு என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட்டு க்ரோவும் ஆகணும், அதே டைமில் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட் சேஃபாகவும் இருக்கணும். ஸோ 70% நான் வந்து சிப் மோட் யூஸ் பண்ணி நான் ஈக்விட்டி அந்த மாதிரி அதர்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுவேன். 30% வந்து கோல்டு வச்சுப்பேன். சப்போஸ் ஸ்டாக் மார்க்கெட் வந்து அப் டவுன் போகும்போது, நெகட்டிவில் போகும்போது எனக்கு கோல்டு வச்சு நான் பேலன்ஸ் பண்ண முடியும் போர்ட்ஃபோலியோ. ஸோ ஒரு காமன் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, டோன்ட் புட் ஆல் யுவர் எக்ஸ் இன் ஒன் பேஸ்கெட்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாத்தையும் ஒரே இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா நிறைய சான்சஸ் இருக்குது, யூ வில் லூஸ் யுவர் மணி. ஸோ பெஸ்ட்டு டைம் என்னென்னா நீங்கள் ப்ராப்பராக பர்ஃபெக்டாக செப்ரேட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. ஓகேங்களா? அந்த மாதிரி பண்ணால் தான் உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும், யூ கேன் சஸ்டெயின் பண்ணுறதும் உங்களுக்கு ஈஸி. ஏன்னா வந்து மணி ரிலேட்டட் என்னென்னா மணி இஸ் லைக் எமோஷ்னல். உங்களுக்கு வந்து மன ரீதியாக பயங்கரமான உங்களோட எமோஷன்ஸை வந்து டெஸ்ட் பண்ணும். எந்த ஒரு அசெட் மணின்றது வந்து அந்த ஒரு பவர்ஃபுல் வெப்பன் வந்து உங்களுக்கு பயங்கரமாக நிறைய விதத்தில் உங்களை வந்து சைக்காலஜிக்காக நிறைய டிசிஷன்ஸை வந்து தூண்டும். ஸோ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் வைல் ஹேண்ட்லிங் மணி. லைக் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் சேஃபாகவும் இருக்கும், க்ரோவும் ஆகணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்கள் இதில் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ பர்சனலாக என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து என்ன சொல்லுவேன்னா இந்த காம்பினேஷனில் ஸ்ப்ரெட் பண்ணி நீங்கள் இது பண்ணலாம். உங்களுக்கு வேறு மாதிரி மைண்ட் செட் லைக் எனக்கு ரொம்ப ட்ரெடிஷ்னலாக வந்து நான் எனக்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி படிக்க தேவையில்லை, நான் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன்னா வெல் அண்ட் குட். பட் உங்களுக்கு க்ரோ இருக்கும், ஆனால் ஸ்லோவாக இருக்கும். அந்த மூமெண்ட் வந்து ஸ்லோவாக க்ரோ ஆவீங்க. சிப் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ணீங்க. ஸோ இது இப்போ யூடியூப்பில் வந்து நிறைய பேர் சொல்லாத ஒன்று நான் சொல்கிறேங்க, அது ரொம்ப சீக்ரெட். ஓகேங்களா? என்ன சீக்ரெட்னா கோல்டுன்ற சிப்பில் இருக்கும். அதில் என்ன வந்து ரிஸ்க் இருக்குன்னா கோல்டில் வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் பயங்கரமாக ரைஸ் ஆகிட்டு டக்குன்னு ஸ்டாக்னெண்ட் ஆகி ஒரே மாதிரி ஸ்டாக்னெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? இந்த ஸ்டாக்னன்சி ஃபேஸ் வந்து சில மாதங்கள் சில வருஷங்கள் கூட ஆகும், ஆனால் கோல்டு வந்து ரைஸ் ஆகிட்டே இருக்கும். அதுதான் அது. நீங்கள் கோல்டு ஹோல்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு இன்கம் வருமானு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியலங்க, அது வராது. ஆக்சுவலாக கோல்டை வந்து நீங்கள் ப்ளெச் பண்ணி வேணால் அமௌண்ட் லிக்விடேட் பண்ணி நீங்கள் கேஷ் ஜென்ரேட் பண்ணலாம். பட் ஆனால் அந்த ஜென்ரேட் பண்ணுற கேஷ்க்கும் நீங்கள் வந்து யூ ஹேவ் டு பே லைக் அதுக்கு நீங்கள் கடன் தானே வாங்கியிருக்கீங்க, கோல்டு வச்சு தானே ப்ளெச் பண்ணியிருக்கீங்க, கோல்டு வந்தாங்க. அதுக்கு நீங்கள் அந்த கோல்டை எடுக்கிறதுக்கு நீங்கள் அந்த பேங்க்கிட்டேருந்து கடன் வாங்கினீங்கன்னா அந்த காசு கொடுக்குறீங்க. இல்லைன்னா நீங்கள் சேட்டு கடையில் இல்லை லைக் லோக்கல் ஜுவல் ஷாப்பில் வந்து ப்ளெச் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு நான் வந்து ஒரு அசெட்டை கொடுத்துட்டேன், அதை வச்சு அதுக்கு அகேன்ஸ்டாக தானே நான் இது பண்ணுறதுனால நீங்கள் தான் வந்து வட்டி தர மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு அதில் இன்கம் எதுவுமே வராது கோல்டு வச்சுக்கிறேன். ஸ்டாக் மார்க்கெட் சிப்பில் என்னென்னா மார்க்கெட் வந்து அப் டவுன் ஆகும், நிறைய இடத்துல வந்து கிராஷ் நடக்கலாம், உங்களுக்கு வந்து நிறைய விதமான திங்ஸ் நடக்கும். லைக் ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் என்ன இருந்தாலும் டக்குன்னு ஃபஸ்ட் ரியாக்ட் ஆகிற இடம் வந்து
ஸ்டாக் மார்க்கெட், அது எந்த ஸ்டாக் மார்க்கெட் வேணால் இருக்கலாம். இந்தியா ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம், யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட், ஜப்பான், சைனீஸ், என்ன வேணால் இருக்கலாம். எந்த ஸ்டாக் மார்க்கெட் இருந்தால் ஃபஸ்ட்டு அடி வாங்குறது ஸ்டாக் மார்க்கெட் தான். ஸோ உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டோட வால்டிலி அது பயங்கரமாக அப் டவுன் ஆகுங்க. அது வந்து நீங்கள் அடிக்கடி அந்த மன ரீதியாக வந்து நம்ம ரெட்டு க்ரீன் பார்க்கும்போது ஸ்டாக் மார்க்கெட்டில் நமக்கு க்ரீன் பார்க்க தான் பிடிக்கும், ரெட்டு பார்க்க நிறைய பேருக்கு பிடிக்காது, என்னையோ உட்பட கூட தான். ஸோ எல்லாருக்குமே அந்த க்ரீன் பார்க்கணும் தான் இருக்கும், புல்லிஷாக தான் இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் வந்து நிறைய பேரால் பேரிஷாக ஏற்றுக்க முடியாது. ஸோ நீங்கள் சிப் யூஸ் பண்ணி சிப் மோடு யூஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா பேஷன்ஸாக இருக்கணும். ஒரு மார்க்கெட் க்ராஷ் நடக்கும்போது நீங்கள் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ண கற்றுக்கணும். நீங்கள் வந்து பயந்துட்டு பேனிக் செல் பண்ணிவிட்டு வெளியே வரக்கூடாது. வெளியே வந்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ் ஹியூஜ் அமௌண்ட்டாக இருக்கும். ஷார்ட் டேர்மில் பயங்கரமான லாஸ் தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் வந்து மார்க்கெட் அப் ட்ரெண்டே இருக்கும், நீங்கள் டக்குன்னு இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஏதோ ஒரு குளோபல் டென்ஷன் இல்லை ஏதோ ஒன்று நடந்து மார்க்கெட் க்ராஷ் ஆச்சுன்னா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ட்ராப் ஆகிடும். அந்த டைமில் அந்த ஷார்ட் டேர்மில் உங்களால் பேனிக் ஆகாமல் இருந்துட்டிங்கன்னா குட். பேனிக் ஆகி விற்றுட்டிங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான லாஸ் நடக்கும் அந்த இடத்துல. அது வந்து நீங்கள் போடுற கேபிட்டலை பொறுத்து உங்களோட லாஸ் அந்த டைமில் இருக்கும். ஸோ பேஷன்ஸ் ரொம்ப முக்கியம் சிப்பில். ஸோ கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் எதில் இது பண்ணுவீங்க, சிப்பா இல்லை கோல்டா? உங்களுக்கு நீங்கள் எந்த மோட் ஆஃப் இது யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இது பண்ணுவீங்க? ஸோ ப்ளீஸ் டூ கமெண்ட் அண்ட் கீப் சப்ஸ்கிரைப். ஆல்சோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து 1 இயரில் எப்படி 30 கிராம் ஆஃப் கோல்டு வந்து அக்குமுலேட் பண்ணணும், என்னோடய ஸ்ட்ராட்டஜி என்ன, அதை உங்களுக்கு லைவாக நான் வந்து 1 இயரில் சேவ் பண்ணிவிட்டு அதை வந்து எப்படி சேவ் பண்ண போகிறேன்ற ஒரு ஸ்டெப்ஸ்லாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். Thank you so much. Have a great day all. Bye.